நான் அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி என்னை சுற்றி இருக்கிற அம்மாக்களை நான் அவ்வளோவா கவனிச்சதே இல்லை. ஆனால் இப்போது எங்கே பார்த்தாலும் அம்மாக்கள் தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஒரு குழந்தைய தூக்கிட்டு சாப்பிட்ற அம்மா, ஒரு கையால் வேலையை பார்த்துட்டு இன்னொரு கையால் குழந்தைய சமாளிக்கிற அம்மா. அப்போ தான் புரியுது ஒவ்வொரு அம்மாவும் அமைதியாக எவ்வளவு பெரிய விஷயங்களை தினமும் சமாளிக்கிறாங்கன்னு. என் வீட்லேயும் அதே தான். சில நாள் அவன் என்னை ஒரு நிமிஷம் கூட விட மாட்டான். எப்போவும் தூக்கிக்கணும், நான் பக்கத்துலேயே இருக்கணும். நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருப்பான். நம்மளால் சமைக்க முடியாது, பாத்திரம் கழுவும்போது காலை பிடிச்சி இழுப்பான், அழுவான். அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போது வீட்டு வேலையெல்லாம் அப்படியே இருக்கும். சில நேரம் இன்றைக்கி எதுவுமே செய்யலையேன்னு தோணும். ஆனால் அடுத்த நிமிஷம் எனக்கு நானே சொல்லிப்பேன், வேலை நாளைக்கு கூட செய்யலாம், ஆனால் இப்போது இவனுக்கு நான் வேணும். இந்த டைமை அம்மாவாக அவனுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை படிக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். உங்களையும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க. கிடைக்கிற 5 நிமிஷம் கேப்லேயாவது உங்களுக்காக ஒரு டீ போட்டு குடிங்க. இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான், நம்ம மென்டலி ஃபிசிக்கலி நம்மளை நல்லா வச்சுக்கிட்டா தான் நம்ம குழந்தைங்களோட சைல்ட்ஹுட்டை நம்ம அழகாக பார்த்துக்க முடியும். ஸோ யூ ஆர் நாட் அலோன். விர்ச்சுவல் ஹக்ஸ் டு ஆல் த மதர்ஸ்.